அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இன்றைக்கி ஒரு அதிசயமான பதிவை நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா, ஒற்றை நிலாவை கொள்ளை அழகு. அது இரட்டை நிலாவாக இருந்தால் ஆம் 57 நாட்களே தெரியும் ஒரு அதிசயம். அந்த நிலவை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பூமியின் ஈர்ப்பு விசையால் ஒரு சிறு கோள் ஆஸ்ட்ராய்டு ஈர்க்கப்பட்டு பூமியை சுற்றும் ஒரு தற்காலிகமாக சிறிய நிலாவாக பிரகாசிக்கப் போகிறது. இந்த தற்காலிக விண்வெளி சுற்றுவாசி இன்று செப்டம்பர் 29 தொடங்கி 2 மாதங்கள் வரை, அதாவது நவம்பர் 25 வரை பூமியின் சுற்றுப்பாதையில் சுற்றி வரும். அதன் பிறகு பூமியின் ஈர்ப்பு விசையிலிருந்து தப்பித்து செல்லும். துரதிர்ஷ்டவசமாக இந்த 2ஆம் நிலா மிகவும் சிறியதாகவும் மங்கலாகவும் இருக்கும் என்பதால் வெறும் கண்களால் அதனை தெளிவாக பார்க்க முடியாது. ஒரு நல்ல தொலைநோக்கி இருந்தால் இந்த சிறிய நிலாவை தெளிவாக கண்டு ரசிக்க முடியும். பூமியை சுற்ற வரும் 2ஆம் நிலா. இந்த சிறு கோள் முதலில் ஆகஸ்ட் 7 அன்று நாசாவின் ஆஸ்ட்ராய்டு டெரஸ்ட்ரியல் இம்பேக்ட் லாஸ்ட் அலர்ட் சிஸ்டம் அட்லஸ் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. அமெரிக்க வானியல் கழகத்தின் ஆய்வு குறிப்புகளில் விஞ்ஞானிகள் தற்காலிக சிறிய நிலவின் பாதையை கணக்கிட்டுள்ளதை தெரிவித்துள்ளனர். விஞ்ஞானிகள் இந்த சிறு கோளை 2024 PT5 என குறிப்பிடுகின்றனர். இது அர்ஜுனா சிறுகோள் பெல்ட்டில் இருந்து வந்தது. அர்ஜுனா பெல்ட் பூமியின் சுற்றுப்பாதையை ஒத்த பாறைகளை கொண்டுள்ளது. எப்போதாவது இந்த சிறு கோள்களில் சில நமது கிரகத்திற்கு அருகே 28 லட்சம் மைல்கள், அதாவது 45 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் நெருங்கி வருகின்றன. ஆய்வில் ஈடுபட்டுள்ள ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி 2024 PT5 போன்ற ஒரு சிறு கோள் சுமார் மணிக்கு 3540 கிலோமீட்டர் என்ற மெதுவான வேகத்தில் நகர்ந்தால் பூமியின் ஈர்ப்பு புலம் அதன் மீது வலுவான தாக்கத்தை செலுத்தும். அதன் விளைவாக தற்காலிகமாக பூமியில் ஈர்க்கப்பட்டு பூமியின் சுற்றுப்பாதையில் இருக்கும். இந்த நிகழ்வு இந்த வார இறுதியில் தொடங்கி இந்த சிறுகோள் பூமியை சுற்றி 2 மாதங்கள் வரை பயணிக்கும். வானிலையாளர் மற்றும் ஆசம் ஆஸ்ட்ரானமி போட்காஸ்ட் நிகழ்ச்சியின் தொகுப்பாளரான முனைவர் ஜெனிஃபர் மில்லட் பிபிசியின் டுடே நிகழ்ச்சியில் இந்த சிறு கோள் செப்டம்பர் 29 சுற்றுப்பாதையில் நுழையும் என்றும் பின்னர் நவம்பர் 25 வெளியேறும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். 2024 PT5 நமது கிரகத்தின் முழு சுழற்சியை முடிக்கப் போவதில்லை. அதன் சுற்றுப்பாதையை மாற்றிக்கொண்டு பூமியால் ஈர்க்கப்பட்டு சில காலத்துக்கு பின்னர் அது அதன் சொந்த சுற்றுப்பாதையில் தொடரும் என்றும் அவர் கூறினார். எப்படி பார்ப்பது? 2024 PT5 சிறுகோள் தோராயமாக 32 அடி 10 மீட்டர் நீளம் கொண்டது. இது பூமியின் நிரந்தரமான நிலவுடன் ஒப்பிடுகையில் மிகவும் சிறியது. இந்த சிறுகோள் அளவில் மிகச் சிறியது என்பதாலும் மங்கலான பாதையில் ஆனது என்பதாலும் வீட்டில் இருக்கும் சாதாரண தொலைநோக்கியை பயன்படுத்தி பூமியிலிருந்து பார்க்க இயலாது. நல்ல தொழில்முறை தொலைநோக்கிகளால் இதனை பார்க்க முடியும். எனவே நீங்கள் இந்த சிறிய புள்ளி போன்று இருக்கும் அற்புதமான சிறு கோளை பார்க்க முடியும். இணையத்தில் வெளியாகும் படங்கள் வாயிலாகவும் பார்க்க முடியும் என்று முனைவர் மில்லாட் கூறினார். இதுபோன்ற சிறிய நிலவுகள் இதற்கு முன்னதாகவும் தோன்றியுள்ளன. மேலும் பல சிறு கோள்கள் கவனிக்கப்படாமல் போயிருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. சில சிறு கோள்கள் மீண்டும் பூமியின் சுற்றுப்பாதைக்கு வருகின்றன. 2022 NX1 என்ற சிறுகோள் 1981 சிறிய நிலவாக மாறியது. 2022 மீண்டும் அது தோன்றியது.
எனவே இம்முறை நீங்கள் சிறிய நிலவை பார்க்க முடியாவிட்டால் கவலைப்பட வேண்டாம். விஞ்ஞானிகள் 2024 PT5 என்னும் இந்த சிறு கோள் 2055 மீண்டும் பூமியின் சுற்றுப்பாதைக்கு திரும்பும் என்று கணித்துள்ளனர். இந்த சிறு கோளின் கண்டுபிடிப்பு நமது சூரிய குடும்பத்தில் நாம் கண்டுபிடிக்காதது இன்னும் எவ்வளவு இருக்கிறது என்பதை பிரதிபலிக்கிறது என்றார் முனைவர் மில்லாட். நாம் கண்டுபிடிக்காத பல்லாயிரக்கணக்கான வானியல் அற்புதங்கள் உள்ளன. எனவே நம் இரவு வானத்தை தொடர்ந்து கண்காணித்து இந்த வான் பொருட்கள் அனைத்தையும் கண்டுபிடிப்பதன் முக்கியத்துவத்தை இது எடுத்துக்காட்டுகிறது என்று நினைக்கிறேன் என்றார் மில்லட்.